بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. இந்த ஆயத்தை பற்றி பல நாட்களாக உங்களுக்கு முன்னால் விளக்கங்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கும் இன்ஷா அல்லாஹ் ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால். ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மரண நேரத்திலே கூறினார்கள், ஒரு ஹதீஸை நான் இப்பொழுது வரையிலும் உங்ககிட்ட நான் சொன்னது கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு அந்த ஹதீஸை நான் சொல்லுகிறேன். நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டுள்ளேன். நபி அவர்கள் கூறினார்கள், நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பாவம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் படைப்பான், பிறகு அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். அப்படிங்கிற அந்த ஹதீஸை ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பாவத்தினுடைய பரிகாரமே என்ன அப்படின்னு சொன்னால் கைசேதமும் வெட்கப்படுவதும் தான். உள்ளத்திலே கைசேதப்படுவதும் வெட்கப்படுவதும், அடுத்து அந்த பாவத்தை செய்யாமல் இருக்கிறதும், இதுதான் அந்த பாவத்தினுடைய குற்ற பரிகாரமாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பாவங்கள் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் தஆலா பாவம் செய்யும் மனிதர்களை உருவாக்கி அவர்கள் பாவம் செய்வார்கள், பிறகு அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். இப்படி நபி அவர்கள் கூறினார்கள். அதாவது பாவம் செய்யுங்கிற அர்த்தம் இல்லை இதற்கு. அதனுடைய பிள்ளைகள் பாவம் செய்பவர்கள் தான், அவங்களுடைய படைப்பே அப்படிதான். குல்லு பனி ஆதம ஹத்தாவுன், ரசூலுல்லாஹ் ஹதீஸிலே சொன்னார், ஆதமுடைய பிள்ளைகள் பாவிகள் தான். ஆனால் அந்த பாவிகளிலே சிறந்தவர்கள் வஹைருல் ஹத்தாயின அத்தவ்வாபூன், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள். அப்படி சொல்லி ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா இருக்கின்றானே, எந்த அடியான் பரிபூர்ண ஈமான் உள்ளவனாகவும் பாவங்களிலிருந்து தௌபா செய்பவனாகவும் இருக்கின்றானோ அல்லாஹ் அந்த அடியானை ரொம்ப நேசிக்கின்றான், ரொம்ப நேசிக்கின்றான். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உபைத் இப்னு உமைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், இப்லீஸ் மலூன் ஷைத்தான் இருக்கிறானே, அவன் கூறினான், என் இறைவா, நீ ஆதமின் மூலமாக, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக என்னை சொர்க்கத்திலே இருந்து நீ வெளியாக்கினாய். சொர்க்கத்தில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் வரல, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எடுத்த ஷைத்தானையும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே இருந்து அல்லாஹ் வெளியாக்கி விட்டான். ஸோ அவன் சொல்றான், என் இறைவா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக என்னை சொர்க்கத்திலே இருந்து நீ வெளியாக்கினாய். ஸோ நீ யார் மீது எனக்கு மிகைப்பை தருகிறாயோ அவனை தவிர மற்றவர்களை நான் மிகைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஷைத்தான் இருக்கிறானே கூறினான். அல்லாஹ் தஆலா கூறினான், ஓ ஆதமுடைய பிள்ளைகள் மீது, ஆதமின் மீது உன்னை நான் சாட்டி விட்டேன். இனி கியாமத் நாள் வரையிலும் அந்த ஷைத்தான் இருக்கிறானே அவன் நம் மீது சாட்டப்பட்டவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு கியாமத் நாள் வரையிலும் வரக்கூடிய எல்லா மனிதர்களின் மீதும் அவன் சாட்டப்பட்டான். இதை அல்லாஹ் சொன்னான். அப்போ அந்த ஷைத்தான் இருக்கிறானே அல்லாஹ் கிட்ட கேட்டான், அல்லாஹ்வே எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடு அப்படி சொல்லி கேட்டான். அப்போ அல்லாஹ் தஆலா கூறினான், ஓ ஆதமுடைய பிள்ளைகள் எவ்வளவு பேர் பிறப்பார்களோ அவ்வளவு பிள்ளைகள் உனக்கும் பிறப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் பல கோடி என்றால் ஷைத்தானுடைய பிள்ளைகளும் பல கோடி, பல கோடான கோடி, கோடி கோடி பிள்ளைகள் அவனுடைய பிள்ளைகளும். இங்கே எவ்வளோ ஜெனரேஷன் இருக்குதோ அவ்வளோ ஜெனரேஷன் அவனுடைய ஜெனரேஷனும் இருக்குது. ஷைத்தானுடைய ஜெனரேஷன் இப்லீஸ் மல்ஊன், அவனுக்கும் பிள்ளைகள் இருக்கு, ஏராளமான பிள்ளைகள் பிறந்து கொண்டே தான் இருக்கு. பிறகு அவன் அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்டான், ஷைத்தான் இப்லீஸ் மல்ஊன் கேட்டான், எனக்கு இன்னும் அதிகமாக கொடு அப்படின்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் தஆலா கூறினான்,
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளின் இதயங்களும் தான் உன்னுடைய தங்கும் இடம், உன்னுடைய மஸ்கன், தங்கும் இடம். அவர்களுடைய இரத்த நாணங்களில் எல்லாம் நீ ஓடிக்கொண்டே இருக்கலாம் அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் சொன்னான். பிறகு அவன் இன்னும் எனக்கு அதிகமாக கொடு அப்படி சொல்லி கேட்டான். அப்போ அல்லாஹ் தஆலா கூறினான், ஓ நீ ஆதமுடைய பிள்ளைகளுக்கு நீ ஆசையை மூட்டலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் ஆசையை மூட்டலாம், அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கலாம். ஆனால் அந்த வாக்குறுதிகள் எல்லாம் அது பொய்யான வாக்குறுதிகளாகத்தான் இருக்கும் அப்படின்னு இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இப்லீஸ் மலூன் இடத்துல கூறினான். அப்போ அந்த நேரத்தில் பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சாங்க, அல்லாவே நீ சைத்தானை எங்கள் மேலே நீ சாட்டி புட்ட, அப்படின்னா நீ பாதுகாக்காமல் அவனிடத்திலே இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற முடியாது அப்படி சொல்லி இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான். அல்லாஹ் தஆலா கூறினான், இங்கே பாருங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, எப்படி உங்கள் மீது உங்களுடைய பிள்ளைகள் மீது ஷைத்தானை நான் சாட்டினேனோ அதே மாதிரி உங்களுக்காக பாதுகாவலரையும் நான் சாட்டியிருக்கிறேன். அந்த பாதுகாவலர் மலக்கு ஷைத்தானிடம் இருந்து உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார். மனசுல கெட்ட எண்ணங்கள் மட்டும் வருவது கிடையாது, நல்ல எண்ணங்களும் அது தோன்றதான் செய்யும். அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, கெட்டது அல்லாஹ் சைத்தானை நம்ம மேலே சாட்டின மாதிரி அல்லாஹ் தஆலா பாதுகாவலுக்காக வேண்டி அல்லாஹ் பாதுகாவலரையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதனோடையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, அல்லாவே எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏதாவது கொடு அப்படி சொல்லி கேட்டான். அல்லாஹ் தஆலா கூறினான், ஒரு நன்மை செய்தால் 10 நன்மை போங்க, 1 செஞ்சா 10. ஆனால் பாவம் 1 செஞ்சா 1 தான், அதுவும் மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருவான் அல்லாஹ் தஆலா. இப்படி அல்லாஹ் தஆலா கூறினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுபடியும் அல்லாஹ் தஆலா இடத்துல இன்னும் துவா செஞ்சாங்க, அல்லாவே இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கு. அப்போ அல்லாஹ் தஆலா கூறினான், தௌபாவுடைய வாசல், மன்னிப்புடைய வாசல் எதுவரையிலும் இந்த உடம்புக்குள்ளாரே ஆத்மா இருக்கிறதோ, ரூஹு இருக்கிறதோ, அதுவரையிலும் உங்களுடைய தௌபாவுடைய வாசல் திறந்தே இருக்கும். சக்கராத்துக்கு முன்னால வரைக்கும் ஒருத்தர் தௌபா செஞ்சுட்டாரு அப்படின்னா அல்லாஹ் மன்னிச்சிருவான். அவ்வளவு காலம் தௌபாவுக்காக வேண்டி கொடுக்கப்படுகிறது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாவே எனக்கு கொஞ்சம் இன்னும் அதிகமாக்கி கொடு அப்படின்னு அல்லாஹ் கிட்ட கேட்டபோது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய இந்த குர்ஆனிலே இருக்கக்கூடிய இந்த வசனத்தை தான் அல்லாஹ் ஓதி காட்டினான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், நபியே நீங்கள் கூறுங்கள், பாவம் செய்த என்னுடைய அடியார்களே, யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்த என் அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசை அடைந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ரொம்ப பெருசு. இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இந்த ஆயத்தை தான் அல்லாஹ் ஓதி காட்டினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்பயே அல்லாஹ் தஆலா இருக்கிறானே இதை ஓதி காட்டினான். இப்னு அபி ஹாத்திமிலே இந்த அறிவிப்பு இருக்கிறது. இன்னும் சில விளக்கங்கள் சொல்லணும், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹ